ஆனந்தி செய்கிற விஷயம் ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அன்பு இவ்வளோ தூரத்துக்கு ஆனந்தி கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் ஆனந்திக்கு அன்பு மேல நம்பிக்கை வராததுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா வர வர ஆனந்தி செய்யறது சுத்தமா யாருக்குமே பிடிக்கல. அன்பு அவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்களா ஒரு முடிவெடுக்கிறது எந்த வகையிலும் சரி கிடையாது. ஸோ சீக்கிரமே ஆனந்தி திருந்தினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்க, இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா மகேஷோட அம்மா அப்பா வார்ன் பண்றாங்க, நீ பண்றது தேவையில்லாத வேலை, ஆனந்தியோட குழந்தை எதற்காக நீ வளர்க்கணும், இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மகேஷ் கண்டிப்பா இது எனக்கு தேவைதான், இதுதான் என்னோட லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ இதுக்கு முன்னாடி ஆனந்தி என்ன விஷயங்கள் பண்ணாங்களோ அதே விஷயத்தை இப்ப அன்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க சொல்லாம போறதா இருக்கட்டும், அண்ட் எதுவுமே வீட்டுல சாப்பிடாம இருக்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னாடி ஆனந்தி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அன்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சரவணன் நான் கையில போட்டு தர மாட்டேன், இதுல ஏதோ தப்பு இருக்குது, கண்டிப்பா ஆனந்தி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கெஸ் பண்ணி அவர் அன்பு கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போவோம், அதுக்கப்புறம் சைன் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. சோ இப்படியாக பாத்தீங்கன்னா எனக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பு எதற்காக இப்படி இருக்கார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தி அடுத்தடுத்து முயற்சி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க இப்படிதான் இருக்காங்க, அன்பு இப்படி இருக்க கூடாது, அன்போட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு ஒரு விஷயத்தை பண்றாங்க. சோ அவங்க பண்ற விஷயம் தப்பு அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் அன்பு இப்ப இப்படி விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதற்கு முழுக்க காரணம் இவங்க மட்டும்தான். இவங்க இப்படி பண்ண போய் தான் அவர் பதிலுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ ஒருவேளை அன்பு சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அன்பை ஏத்துக்கிட்டாங்க. இவங்க ஏத்துக்கிடாம இருந்தா கூட வேற விஷயம், பட் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க செய்யறது அதுதான் அன்புக்கு பிடிக்கல. சோ அன்புக்கு அதுல தான் உடன்பாடே கிடையாது. அதை தான் அன்பு ரிப்பீட்டடா சொல்றாரு, நீ செய்யறது தப்பு ஆனந்தி அப்படின்னு சொல்றாரு. பட் எதையுமே அவங்க கேட்கற மாதிரி இல்ல. நான் செய்யற விஷயங்களை தான் செய்வேன், என்னை யாரும் எதுவும் கேட்க கூடாது, என்னை யாரும் தடுக்க கூடாது அப்படின்ற விஷயத்துல ஆனந்தி ரொம்ப தெளிவா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படியே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பாப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஆனந்தி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சரவணன் அன்பை மீட் பண்ணணும்னு சொல்லி அன்பை வர சொல்லி அன்பு கிட்ட நடந்த விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆனந்தி ஒரு ஃபார்ம் கொடுத்தா நம்ம ஊருக்கே என்ன அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்பு இதுக்கப்புறம் நம்ம எதற்காக மறைக்கணும், இதுக்கப்புறம் நம்ம எதையுமே மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை சொல்லிட்டாரு. அதாவது உங்களை அந்த பக்கம் அனுப்பிட்டு என்ன இந்த பக்கம் விட்டுட்டு ஆனந்தி கேரளாவுக்கு போறா, கேரளால ஒரு ஆசிரமம் பார்த்துட்டா, அந்த ஆசிரமத்துல தங்கி தான் குழந்தை பத்துக்கு போறா, அண்ட் இதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்துல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு இவங்க சொல்ல இவங்களுக்கு டோட்டலாவே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், ஆமா ஆனந்திக்கு இவ்வளவு சந்தேகங்கள், இவ்வளவு டவுட், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் ஆனந்தி கூட நான் பேசுறதாவே இல்லை அப்படின்னு இவர் சொல்ல, இப்போ ஒரே பிரச்சனை, ஆனந்தியால மட்டும்தான் இங்க பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. ஆனந்தி கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இதை கேட்ட சரவணனுக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னன்னு சொல்றீங்க, இப்படி ஒரு விஷயத்தை ஆனந்தி எங்க கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவ யாருக்கிட்டையுமே சொல்லல, ஏன் இந்த விஷயம் வார்டன் சொல்லி தான் எனக்கே தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ இங்க யாருக்குமே எதுவும் புரியல, அன்பு இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு, ஆனந்தி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.